சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இல்லாட்டி பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு நாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் கட் ஒன்று போடுறேன். பாக்யராஜ் சார் அப்ப கழகத்தில் இணைந்திருந்தார். அப்ப அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அவருடைய மகளே அதுல ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பேர் பாரிஜாதம். அந்த படத்தை நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் பாக்யராஜ் அவர்கள் கலை உலக வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே லைஃபே, ஏற்றமும் இறக்கமும் சேர்ந்ததுதான் சினிமா வாழ்வு. அதுல கொஞ்சம் அப்படி இருந்த காலத்துல அந்த படத்தை பார்த்து ரொம்ப எனக்கு பிடிச்சு போய், ஏன்னா அவருடைய எழுத்துக்கும் அவருடைய திரைக்கதை வசனத்திற்கும் மாபெரும் ரசிகன் நான். அவரை பள்ளி கல்லூரிக்காரங்க ரசித்தவன் என்ற முறையில் அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போய் அந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதி ஒரு வார பத்திரிகைக்கு, ஆனந்தபடன் பத்திரிகை நான் சும்மா அனுப்பிச்சு வச்சேன். அது வரப்போகுதா இல்லையா அதை பத்தில எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். இப்ப மேட்ருக்கு வர்றேன். இப்ப காலையில் 7:30 மணிக்கு ஒரு 7:30 இருக்கும். நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு. அது லேண்ட்லைன் போன். வீட்லயே இருக்கிற என்னுடைய சின்ன அலுவலகத்துல போன் எடுத்து காதுல வச்ச உடனே, வணக்கம், நான் சிஎம் பேசுறேன். டபக்கம் போனை கை வச்சுட்டேன். யாரும் மிமிக்ரி பண்றாங்க போல இருக்கு. நம்மளே அவர் வாய்ஸ்ல பேசுவோம், நமக்கே அவர் வாய்ஸ பேசுறாங்களே அப்படின்ட்டு போனை வச்சு நான் பாட்டுக்கு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போன் அடிச்சு எடுத்தோன்னே, வணக்கம், நான் கலைஞர் பேசுறேன். மறுபடியும் போனை வச்சிட்டேன். கண்டிப்பா அது மயில்சாமி தான் ஏதோ வேலை பார்க்கறான். மறுபடியும் போன் அடிச்ச உடனே வேற வழி இல்லாம எடுத்தோடனே, இதோ அமர்ந்திருக்கிறார் சண்முகநாதன் சார். என்னங்க சிஎம் 2-3 வாட்டி கூப்பிடுறாரு, போனை கட் பண்றீங்க சார்? என்ன சொல்றீங்க? நான் சண்முகநாதன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லங்க சிஎம் உங்க லைன்ல வந்தாருங்க, நீங்க போனை கட் பண்றீங்களா? மன்னிக்கலையா, நான் யாரோ மிமிகிரி பண்றாங்கன்ட்டு கட் பண்ணிட்டேன். அப்ப சிஎம் மிமிகிரி பண்றாங்க கட் பண்ணிட்டேன். ஐயா மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் லைன் தரேன். கொஞ்ச நேரத்துல, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. எந்திரிச்சுட்டேன். இன்ஸ்பெக்டர் பேசினா ரைட்டர் எந்திரிச்சிருவாங்கல்ல, ரைட்டரே பேசும்போது எந்திரிக்காம இருக்க முடியுமா? உடனே ஐயா சொல்லுங்க. நீங்க பாக்யராஜ் படத்தை பற்றி ரொம்ப அருமையா எழுதியிருந்தீங்க ஆனந்தவுடன்ல, அதை படித்தேன். எனக்கு உங்களை பாராட்டணும் போல். என்னங்க அவர் எனக்கு பாராட்டணுமாங்க? ஏங்க, தமிழ் அன்னையே தமிழ் தாயே பாராட்டின மாதிரி அவரெல்லாம் பாராட்டுறது, அதை பாராட்டணும் போல இருந்தது. அதான் கூப்பிட்டேன். நன்றி, வணக்கம் வச்சிட்டார். எனக்கு ஒண்ணு, ஆஹா சிஎம் கூப்பிட்டுருக்காங்களே, நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே, இது கனவா நனவா, நுள்ளி விட்டுக்கலாமா அப்படின்னு இருக்கும்போது அது அப்புறம் வீட்டில எல்லாம் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், சிஎம் என்ன கூப்பிட்டாரு, சிஎம் என்ன கூப்பிட்டாரு, சிஎம் என்ன கூப்பிட்டாரு. கரெக்டா ஒரு 10:30 மணி இருக்கும். சார் 15 நிமிஷம் ஆச்சுன்னா டக்குன்னு பெல் அடிச்சிருங்க சார். கவி பேரரசு அவர்கிட்ட தான் சொல்றேன். 15 நிமிஷம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க. அப்படியே டக்குன்னு ஸ்ட்ரைட்டா கிளைமாக்ஸ்க்கு வந்துருவேன். ஏன்னா உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10:11 இருக்கும். பாக்யராஜ் சார் வீட்டுக்குள்ள ஒரு பூங்கத்தும் ஒரு லெட்டரும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. எனக்கு ஆச்சரியம், என்ன பாக்யராஜ் சார் வீட்டுக்கு வர்றாரு? ஐயா வாங்க வாங்க சார், வாங்க சார். ஒன்னும் இல்ல, அவரு கடைசியில் மிமிகிரி ஸ்டேஷன் மாதிரி ஆகி போச்சு. தப்பா எடுத்துக்காது. நான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு அது ஒரு கெத்தா இருக்கும், நல்லா ஃபீல் ஆகும் இல்லையா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க. அது உடனே, சார் வாங்க சார், உட்காருங்க சார். என்ன விஷயம் சார்? நாங்க இந்த பூக்கத்தை வச்சுக்கோங்க. சரி தேங்க்யூ சார். இந்த நன்றி கடிதம் உங்களுக்கு தானாரு. எனக்கு எதுக்கு சார் நன்றி கடிதம்? ஒன்று இல்லை, ஆனந்தபுரத்தில் பிரமாணமாக என்னை பற்றி எழுதிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதான் அந்த லெட்டர் எழுதுனேன், அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். ஒன்று சார், என்ன சார், நான் உங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் சார், நீங்க இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு 4 வார்த்தை எழுதினேன், வேற ஒன்றும் இல்லை சார். நீங்க எனக்காக இந்த லெட்டரையும் பூங்கத்தையும் கொண்டாந்து வீட்டுக்கே வந்துட்டீங்களே சார், ஃபோன் பண்ணியிருந்தா நான் உங்களை பார்த்துருப்பேன் சார்னு. அப்போ அவர் சொன்னாரு, இதனால வரல, காலையில் 5 மணிக்கு கலைஞர் என்ன எழுப்பினாருன்னாரு. என்ன சார் சொல்றீங்க? என்ன 7:30 மணிக்கு எழுப்பினாரு சார்? நான் ஒண்ணு என்ன 5 மணிக்கு எழுப்பினாருன்னாரு. அப்ப நீங்க எங்க சார் இருந்தீங்க? ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்ப செல்போன்ல கூப்பிட்டு, யோ பாக்யராஜ், ஆனந்தபுரம் படிச்சியா அப்படின்னு இருக்காரு. இல்ல தலைவரே, நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கேன், அடுத்த ஸ்டாப்ல வண்டி ஆள் அனுப்பி முதல்ல ஆனந்தபுரம் வாங்கி படிக்கணும்.
உடனே ஒரு உதவியாளர் அனுப்பி அந்த பத்திரிகையை வாங்கி அந்த இதை படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் போனு, சென்னை போனவுடன் விவேக்கை சென்று பாராட்டு. அவரு அப்படி சொன்னதாலதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு இவரு. ஆட்டா நமக்கு 7:30 மணிக்கு போன் பண்ணிருக்காரு, அவருக்கு 5 மணிக்கு போன் பண்ணி என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. என்ன ஜால வித்தைகள் புரியுறாரு இவரு. இவர் சிஎம்னா எவ்வளவு வேலை இருக்கும், இந்த வேலையும் மெயினா பண்ணிட்டு இருந்திருக்காரு காலையில இருந்து அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே மதிய உணவு முடிஞ்ச உடனே ஒரு மத்தியானம் 3 மணி இருக்கும். கேட்டை திறந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் வராரு. வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். ஒரு நாள்ல என்னென்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. கொடுக்க என்னன்னு பார்த்தா முரசொலி பத்திரிக்கை. முரசொலி, நான் உண்மையை சொல்லிடுறேன், நமக்கு இப்போ முரசொலி பத்திரிக்கையில நான் வாங்கி ரெகுலராக படிக்கிறது இல்லைங்க. நமக்கு வந்த உடனே முரசொலி பத்திரிக்கையா திருப்பின உடனே உடன்பிறப்பே அன்பு உடன்பிறப்பே லெட்ரு கிட்டத்தட்ட 7000 லெட்டர். நம்ம ஒரு லெட்டர் போட்டு பதில் போடாட்டியே கடுப்பாய் கடிதம் எழுதுறதை நிறுத்திடுவோம். பதில் எதிர்பார்க்காம 7000 லெட்டர் எழுதுற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான். லெட்டர்ல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி ஆண்டவன் பத்திரிகையில் ஒரு சிரிப்பு கலைஞர், சின்ன கலைவாணர். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். முதல்ல மேடையில அன்பு தம்பி, சின்ன கலைவாணர் என்று செல்லமாக அழைக்கப்படும் விவேக்னு சொன்னதே டாக்டர் கலைஞர் தான். கமலஹாசனுக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்ததே டாக்டர் கலைஞர் தான். இளையராஜாவுக்கு இசைஞர் என்ற பட்டத்தை கொடுத்ததே டாக்டர் கலைஞர் தான். உடனே சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பாரிஜாதம் படத்தை பாக்கியராஜ் நடிப்பை ஒரு விவேக் வந்து அழகாக புகழ்ந்து எழுதியிருக்கிறார், அதை எல்லாரும் படியுங்க. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுவது பண்பாட்டின் அடையாளம் அல்லவா, அதை செய்திருக்கிறார் விவேக், அன்பு தம்பி விவேக்னு ஒரு நீள பத்தி ஃபுல்லா என்னை பாராட்டி தலையங்கம் எழுதியிருக்கிறார் டாக்டர் கலைஞர். நான் மிரண்டு போய் மூர்ச்சையாகாத ஒன்றுதான் குறை. எனக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக்கு? ஒரே நாள்ல அப்படி 3-4 மணி ஆச்சு, அப்படியே உட்கார்ந்துருக்கேன். என்னடா இப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி 4 பக்கமும் சூழ்ந்து வருதே, இது நான் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா போன். சண்முகநாதன் சார் போன். முரசொலி படிச்சீங்களா? படிச்சிட்டேன் சார். சிஎம் பார்க்க விரும்புறீங்களா? கரும்புதுன்னு கூலியா? நான் சொன்னேன், எப்ப சார் வந்து பார்க்கணும்? 5:30 அப்பாயின்மெண்ட். போன வச்சிட்டாரு. மணி பார்க்கறது 4:45. அடிச்சு பிறண்டு விழுந்து போனா மேல இன்னும் நல்லா கேட்கணும். அந்த அந்த நெருக்கமான படியை பற்றி நக்கீரன் கோபால் சார் சொன்னாரு. அந்த படி வழியா சிரமப்பட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அவர் யார் தெரியுமா? டிஜிபி. நான் வந்தேன் தெரிஞ்சோடனே அந்த மீட்டிங்கை பாயில கட் பண்ணி அவரை கீழே இறக்கி விடுறாரு. அவரு, ஓ நீங்க வந்துட்டீங்களா, அதான் என்ன கட் பண்ணிட்டாரு, அவர் வெளியே போறாரு. இதோட போலீஸோட எனிமிட்டி வேற வந்துருச்சு, போலீஸையும் பகைச்சுக்கிட்டோமே. அங்க போய் உட்கார்ந்து அடுத்த 2 மணி நேரம் அவர் என்னோட முதல் அப்பதானே அவரை பார்க்கிறேன். கவி பேரரசு அவர்களுக்கு டெய்லி காலையில் 7 மணிக்கு போன் பண்ணி பேசுவாரு. எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கல. ஆனா ஒரு நாள் இப்படி கூப்பிட்டாரு என்ன. அதாவது தெய்வத்தை தான் சொல்வார்கள், தெய்வத்தை தான் ஆட்கொள்ளுதல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. தெய்வம் தான் அதுவாக வந்து உங்களை தத்து எடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு வந்து ஆன்மீக வார்த்தை ஆட்கொள்ளுதல். ஆனால் பல பேரை தமிழ்நாட்டில் தன் தமிழாலும் திறமையாலும் ஆட்கொண்ட தெய்வம் டாக்டர் கலைஞர். அப்ப அவர் சொன்ன தகவல்கள் பாத்தீங்கன்னா, முரசொலின்ற பத்திரிகை அவர் எல்லாத்தையும் பேசினாரு. பராசக்தி டயலாக் நான் பாருங்க, எவ்வளவு பெரிய மனம் பாருங்க. இன்னைக்கு சின்னதா ஏதாவது செய்தாலே உடனே அதுக்கு கொடி தூக்குறாங்க, கோஷம் போடுறாங்க, கண்டனக்குரல் எழுப்புறாங்க. ஒரு நகைச்சுவையாக பார்க்க மாட்டேங்கிறார்கள். ஆனா பராசக்தி படத்துல வர அந்த கோர்ட்டு சீன் முழுக்க நான் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நையாண்டி செய்து மாற்றி எழுதி அதை பேசி நடித்திருந்தேன். அதை பாராட்டினார். ஒவ்வொரு வரியையும் சொல்லி சொல்லி பாராட்டினார் என்றார். அவர் எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட அவர் தான் டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் முரசொலிக்கு ஒரு பேனா வந்து தொட்டில தொங்குற மாதிரி ஒரு ஓவியம் அங்க இருக்குது. அதை பற்றி பேசுகிறார், தன் தாயாரை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு என்ன சொல்கிறார் என்றால், முரசொலி பத்திரிகைக்கு பராசக்தி படத்தின் வசன புத்தகத்தை வித்து அதில் கிடைத்த 3 லட்சம் ரூபாயில் தான் முரசொலி பத்திரிகைக்கு முதலாக பிரிண்டிங் மிஷின் வாங்கினேன் என்பது முதற்கொண்டு என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் லவ் பண்றாருங்க எல்லாரையும். அவர் நகைச்சுவையை காதலிக்கிறார்.
நல்ல நகைச்சுவையாளரை பார்த்தால் பாராட்டுகிறார், நல்ல கவிஞர்களை பார்த்தால் பாராட்டுகிறார், நல்ல பேச்சாளர்களை பார்த்தால் பாராட்டுகிறார், நல்ல எழுத்தாளர்களை போற்றுகிறார், நல்ல படைப்பாளிகளை அவர் பாராட்டுகின்ற பண்பு டாக்டர் கலைஞருக்கு இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன், ஒரு சினிமா கலைஞன் இன்னொரு சினிமா கலைஞனை பற்றி எழுதிய ஒரு வார்த்தைக்காக அன்னைக்கு காலையில இருந்து எப்படி அவர் ஸ்கீம் பண்ணி, அவரே 5 மணிக்கு அவரை எழுப்புறாரு, அவரே 7 மணிக்கு என்ன எழுப்புறாரு, அவரோட எத்தனை காரியங்கள் நடந்து அன்று ஈவினிங் 5:30 நான் அவருடைய நண்பனாகி விட்டேன், அவருடைய நண்பனாக ஆக்கி கொண்டார் என்னன்னா. அப்ப யோசிச்சேன், அதனாலதான் உலகத்திலேயே இந்த மாதிரி கழகத்தை 50 ஆண்டுகள் கட்டி காக்கிறதுனா சாதாரண இல்ல. 13 வருஷம் ஆட்சி கட்டிலில் அமராமல் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி காப்பது என்பது டாக்டர் கலைஞர் அவரால் மட்டும்தான் முடியும். வேறு யாரும் உலகத்திலே வேறு எந்த அரசியல்வாதியும் இந்த சாதனையை செய்யவே முடியாது. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிந்து போயிடுவாங்க. பவரும் பணமும் இருக்கின்ற வரையில் தான் மனிதன் கூட இருப்பான். தன் சொல்லால் தன் தமிழால் கட்டி போட்டார் தமிழ் சமுதாயத்தை. அவர்தான் டாக்டர் கலைஞர் என்று கூறி, இது போன்ற மகான்களுக்கெல்லாம் என்றுமே மரணமில்லை என்று கூறி, வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி, டேக் அப் ஒன் ஐடியா.